29 31 வருஷங்களை பார்க்கும்போது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால், சிறவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. இந்த இரண்டு கற்பனையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியம். ஏசப்பாவையும் முழு மனதோடு நேசிக்கணும், அன்பு கூறணும். இரண்டாவதாக தேவன் தந்த அந்த அன்புல பிறரை நேசிக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். கடந்த வாரத்தை காட்டில் இந்த வாரத்தில் இன்னும் அன்பு பெருகணும். பெருகுமா? சந்தோஷத்தோடு பாடலாமா? மகிழ்ச்சியோடு. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நல்லா சத்தமா சொல்ல, மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உன்னை மகிழ்ச்சியில் சிரிச்சுக்கிட்டே சொல்லாமா? நல்லா சிரிச்சு சொல்றாங்க ரெபேக்கா சிஸ்டர். நல்லா எல்லாருமே நல்லா சொல்லுங்க மகிழ்ச்சியோட. மகிழ்ச்சியா இருக்கிறோம், மகிழ்ச்சியோடு துடிக்கி வந்திருக்கிறோம். ஆமென். எல்லா கவலையும் போகுது, எல்லா கட்டுகளும் போகுது அவரை துதித்து ஆராதிக்கும் போது. ஹல்லேலூயா, ஆமென். மகிழ்ச்சியோடு விடுதலையோடு பாடலாம். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன். பாடுங்க. இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன் இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு சொல்லுங்க, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கைகளை வருது. ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. எல்லாரும் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். சொல்லுங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு. ஆக்ஷனோடு. முழு பலத்தோடு சொல்லுங்க. முழு ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை உமக்கு. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. இதுவரையில் உதவினார் எபினேசரே, எபினேசரே. இதுவரையில் உதவினீரே எபினேசரே, இதுவரையில் இதுவரையில் உதவினீரே முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு. ஆமென். ஆராதனை ஆராதனை ஏசப்பா, ஆராதனை ஆராதனை க்ளோரி. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். நம்மை கண்டார் அவர். எல்ரோய், எல்ரோய், எல்ரோய். என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோய், எல்ரோய். என்னை கண்டீரே
ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஆராதனை glory ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். சுகம் தந்தார் யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை இயேசுவே ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன் ஆமென் இன்னும் அதிகமாய் ஆமென் ஆறுமாய் கூறுவேன் இயேசுவே ஆமென் ஆமென் அன்பு கூறுவேன் அதிகமாய் ஆர்வத்தோடு glory அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு சொல்லுங்க முழு உள்ளத்தோடு பலத்தோடு ஆராதனை ஆராதனை ஏசப்பா உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆமென். அனைவரும் அமரலாம். ஆமென். இரண்டாவதாக ஒரு பாடலுக்குள்ள நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த பாடலும் அப்படியே அன்பை குறிக்கிற பாடல் தான். இன்னைக்கு ஆராதனை முழுவதும் இயேசுவின் அன்பை நம்ம போற்றி துதிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த அன்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள். யார் அன்பு பிடிக்கும்? யார் அன்பு ஃபஸ்ட்டு பிடிக்கும்? செகண்டு எந்த அன்பு பிடிக்கும்? ஏசப்பா மட்டும்தான் பிடிக்குமா? வேறு யாருமே பிடிக்காதா? பிடிக்காது. உங்கள் பிள்ளைங்களை பிடிக்காத சிஸ்டர்? உங்களுக்கு என்னம்மா உங்கள் அம்மா உங்களை பிடிக்காதுங்கிறாங்க? ஏசப்பா அன்பு ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ரெண்டாவது தேவன் நமக்கு தந்த குடும்பம், பிள்ளைங்க, விசேஷமாக நம்ம பெற்றோர்கள், அப்பா அம்மா, இது மாதிரி அன்புகள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தில் இந்த இயேசுவின் அன்பு எனக்காக என்ன பண்ணுது? அந்த அன்பு தான் இந்த 40 நாள் இந்த 2 நாட்களில் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி, இரத்தத்தினால நம்முடைய பாவத்தை கழுவி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை, யாருக்கு முன்பாக? பிதாவுக்கு முன்பாக நம்ம கழுவி ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அல்லேலூயா. என்னை அல்லாமல் பிதாவை யாரும் தரிசிக்க முடியாதுன்னாரு. அல்லேலூயா ஆமென். ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை தந்தார். பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் அவங்க அப்பா அம்மா என்ன ரொம்ப முக்கியம். அவங்களோடு ரொம்ப ஐக்கியமாக இருப்பீங்க.
உங்கள் இடத்த யாருக்கு என்ன பண்ண மாட்டீங்க, தர மாட்டீங்க. கரெக்டா? என் அப்பாவுக்கு எனக்கு தான் உரிமை இருக்கு, என் பிள்ளைக்கு தான் உரிமை இருக்கு அப்படின்னு இருந்த அந்த இடத்தை, அந்த ஸ்லாக்கியத்தை அவருடைய இரத்தத்தினால நமக்கு விடுதலை தந்து ரட்சிப்பு தந்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக அவருக்கு முன்பாக நிறுத்த ராஜாக்களும் ஆசாரிகளுமாக நம்ம நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இயேசுவின் அன்பு, சுயநலமற்ற அன்பு. பரலோகத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் உங்களையும் என்னையும் ரட்சிக்க வந்த அந்த அன்பு. ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர், குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்தீர், நான் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஹல்லேலூயா. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, வாகும் முன்னே என் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதுவேன், வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், இல்லை, வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் ஆனா அவங்க நோக்கம் தரிசனம் உருவான். எங்க தாய் கருவிலே தரிசனம் உருவான, பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நான் இன்னைக்கு வந்து உட்காந்து ஆராதிக்கிறோன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏசப்பா ஆதியிலே நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த தேவனுக்கு ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. பாடுவோமா? தருமையான பாடலை, அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற பாடலை பாடலாம். என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர், குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர், குற்றம் நீங்க. பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆமென். பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, அனுதினமும் அனுதினமும் உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, டெய்லி அனுதினமும் உமக்கே. என் தேவனே, தகப்பனே, பிதாவான என் தேவனே, தகப்பனே, பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ. மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தான்,
என்றென்றைக்கும் வல்லமையும். கைகளை உயர்த்தி மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. அல்லேலூயா. வல்லமை மகிமைக்கு பாத்திரரே உமக்குத்தான் உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானே இயேசுவின் அன்பு எனக்காய் ரத்தம் கழுவினீர் குற்றம் நீங்க. அன்போடு சொல்லுங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே அல்லேலூயா கழுவினீர் குற்றம் நீங்க. அவருடைய ரத்தத்தினால் பிதாவோடு நெருங்கி சேருகின்ற அந்த பாக்கியத்தை தந்தார். வெளியேறப்பட்ட ரத்தம் தத்தார் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தே. ரத்தத்தார் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தே. கரைப்படாத நிறுத்தி பார்க்கிறேன். அல்லேலூயா. கரைப்படாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றேன். வல்லமையோ வல்லமை மகிமையோ தகப்பனே உமக்குதான். எல்லா கைகளை உயர்த்தி வல்லமையும் வல்லமை மகிமையோ தகப்பனே. glory என் மீது அன்பு கூர்ந்து glory பலியானே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. ஆமே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே ஆமே. எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. திரையை மாம்சமான திரையை கிழித்திருந்தார். மாம்சமான திரையை என்று கிழித்து புது வழி திறந்தார். உமக்கும் வழி திறந்து மகா மகா பரிசுத்தவும் திரு சமூகம் glory திரு சமூகம். வல்லமையோ வல்லமை மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தான் உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானே
கழுவினீர் கழுவினீர் குற்றம் நீங்க. ஆமென். என் மீது அன்பு கூர்ந்து. ஆமென். எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் கழுவினீர் குற்றம் செய்ய. நம்மை அழைத்திருக்கிறார். ஓம் சமூகம் நிறுத்தினீரே, உமது சித்தம் நான் செய்திட. ஓம் சமூகம் நிறுத்தினீரே, உமது சித்தம் நான் செய்திட. அரசராக உருவாக ஏற்படுத்தினீர், ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் குருவாக ஊழியம் செய்ய. glory மகிமையோ தகப்பனே தகப்பனே உமக்குத்தானே. எல்லாரும் வல்லமையோ வல்லமை மகிமையோ தகப்பனே. அன்பு கூர்ந்து பலியானே பலியானே சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி. நீங்க மட்டும் சொல்லுங்க. பலியானே பிரித்தெடுத்து பிரித்தெடுத்து உமக்கென்று வாழ்ந்திட. பிறக்கும் முன் உமக்கென்று வாழ்ந்திட. அகலவத்தி ஆராதனை உமக்கே அனுதினமும் வெளியேறப்பட்ட இயேசு உமக்கே அனுதினமும் உமக்கே. ஹல்லேலூயா ஆமென். அருமையான அர்த்தம் கொண்ட வரிகள். ஹல்லேலூயா. அன்பை புட்டு புட்டு வச்சுட்டார் ஃபாதர். ஏசப்பையன் அன்பை செதுக்கிட்டார். ஒவ்வொரு வரியிலும் அந்த அன்பு என்ன பண்ணுச்சுன்னு நம்மளுக்கு வெளிப்படுத்துது. ஹல்லேலூயா. இந்த பாடல் பாடுவதற்கு முன்பாக இந்த வசனத்தை சொல்லுவார். அவர் ஆல்பத்தில் இந்த வசனத்தை சொல்லி அவர் ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கும் போது ஆவியானவர் அவரோடு இடைப்பட்டு தந்த பாடல் இது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவத்தை பைபிளை ரீட் பண்ணும் போது முழு மனதோடு எனக்காய் இந்த அன்பு. நம்ம நார்மலாக இந்த வசனத்தை படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி 2 வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறோம். ஐயோ என்ன இருக்குது, நம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவுற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. இப்படி படிக்கிறதும் பைபிள் ரீடிங். ஃபாதர் பாடும்போது எப்படி அழகாக பாடி ஒரு பாட்டு அமைச்சிருக்காரு. அப்போ அவருக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த அன்பை ஃபீல் பண்ணாரு. அந்த ஃபீலிங் பாடலாக வெளிப்பட்டது. அந்த பாடல் பாடலுக்கு ஆசீர்வாதமாக இன்றைக்கி நம்ம பாடுறோம். அவருக்கு தெரியுமா, இன்றைக்கி அவர் எழுதின பாடல் இன்றைக்கி உலகம் முழுசும் இருக்கிற சபையில் ஏதோ ஒரு சபையில் பாடுவான்னு தெரியுமா? அப்போ அவருக்கு பெற்றுக்கொண்ட அந்த அன்பை, அந்த தரிசனத்தை பாடல் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நான் தேர்ந்தெடுத்திருக்கார்ல. நான் சாதாரண ஆள் கிடையாது, சும்மா பைபிள் படிச்சுட்டு முடி வச்சுட்டு போக.
நான் இதன் மூலமாக கற்றுக்கொண்டதை நான் மற்றொரு இடத்துல சொல்லும் போது தேவன் என்ன அப்பதான் ராஜாக்களும் ஆசாரியமாக தேவன் பயன்படுத்த தொடங்குறார். ஹல்லேலூயா. ஆசாரியராக அன்றைக்கு அவரை எழுத வச்சார், இன்னைக்கு நம்ம பாடுறோம். ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, டே டு டே எவ்ரி டே அந்த அன்பில் இன்னும் கிட்ட இன்னும் கிட்ட இன்னும் கிட்ட போயிட்டே இருக்கணும். எப்படி போகணும்? கிட்ட கிட்ட போயிட்டே இருக்கணும். தூரம் தூரமாக என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஒரு பாட்டு கூட நீங்களாம் பாடினீங்க, டான்ஸ் ஆனீங்க. நான் தூரம் தூரம் என்ன பண்ணாங்க, தூரம் தூரம் போகையில் வந்தீங்க கூட கூட. இந்த கிருபின் காலம் வர வரைக்கும் கூடயே வருவார். இப்பயும் வராரு, மகனே மகனேன்னு கூப்பிடுறாரு. நேசரின் சத்தம் நம்மளை துணிச்சுக்கிட்டே இருக்குது. சர்ச்சுக்கு வரும்போது அந்த சத்தம் கேட்குது, பைபிள் படிக்கும் போது அந்த சத்தம் கேட்குது, ஜெபம் பண்ணும் போது சத்தம் கேட்குது. ஏசப்பா அவங்க சத்தத்துக்கு எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன், செவி கொடுப்பேன், அசட்டை செய்ய மாட்டேன்ப்பா. எந்த சூழ்நிலையும் நான் நிர்விசாரமாக இருந்துட மாட்டேன். என் மேலே உங்கள் அன்பு வெளியேறப்பட்ட அன்பு. ஹல்லேலூயா. பலருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியங்க இது. இன்னைக்கு நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னா தேவனுடைய தீர்மானம். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் நமக்கு சத்தியத்தை சொன்னாங்க, பைபிள் படிச்சிட்டோம், இன்னைக்கு ஏசப்பா ஒரே தெய்வம் தெரிஞ்சு வந்து உட்காந்துருக்கோன்னு இல்லை. உங்களை என்னையும் நீங்கள் அம்மா வயிற்றில் கருவாக இருக்கும் போதே உங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், அதனால தான் எனக்கு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அனைவரையும் எழுந்து நிற்போமா. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஹல்லேலூயா. அருமையான பாடல். பாஸ்டர் ஜோசின் எடன்பர் இந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் நாம் வாசிக்கும் போது, சகல பரிசுத்தவான்கள் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழமும் நீளமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் என்று பவுல் கூறுகின்ற காரியத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த அன்புல நம்ம வளரணும்னு அவர் வேண்டிக் கொள்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆழம் நீளம் அகலம் அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரித்து முடியாத அன்பு. யாரோ ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா, ஏசப்பா உனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு சொன்னால் என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், இந்த அளவுக்கு பிடிக்குங்க, அந்த அளவுக்கு பிடிக்குங்க. விவரிக்க முடியாததுங்க அவருடைய அன்பை. ஹல்லேலூயா. அதான் இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. வேதத்தை படிக்க படிக்க அந்த அன்பு விவரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அது உயரமான அன்பு, ஒப்பில்லாத அன்பு. அதனால தான் சொன்னேன், இயேசுவின் அன்புக்கு ஈடுன எந்த அன்புமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத அன்பு, பூரண அன்பு என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அருமையான வரி பாடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆண்டவர் எப்படிலாம் என்ன மீட்டை எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் பாடுவீங்களா? மகிழ்ச்சியோடு பாடுவீங்களா? ஆமென். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் அன்பு என்ன அன்புன்னு கேளுங்க. சொல்லுங்க, ஒப்பில்லாத அன்பு. என்ன அன்பு? ஒப்பில்லாத, புறம்பே தள்ளாத, பூரண அன்பு. சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்களா? பாடலாமா? ஆமென். கைகளை தட்டி மகிழ்ச்சியாக பாட போகிறோம். இன்னைக்கு அது 2ல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் அன்பை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நல்லா கைகளை தட்டி. ஆழமான ஆலையிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத ஆழமான ஆலையிலும் உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு.
கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குப்பையில கடந்தா கூட ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு சொல்லுங்க. ஆழமான ஆலையிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதத்திலும் உயரமான அன்பு. ஏன் மட்டும் சொல்லுங்க. ஆழமான ஆலையிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. Glory. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஆழமான ஆழத்தில் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத. சொல்லுங்க. ஆழமான ஆலையிலும் ஆழமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு புறம்பே தள்ளாத. ஆமென். அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. கைகளை தட்டி குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு Glory. தள்ளாத பூரண அன்பு, அன்பு பூரண அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஆழமான ஆலையிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த
எந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க சொல்லுங்க. ஆழமான ஆலையிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத இயேசுவின் அன்பு. ஆமென். புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு. புறம்பே தள்ளாத பூரண மகிழ்ச்சியோடு இயேசுவின் அன்பு. ஆமென். புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு. ஆமென். புறம்பே தள்ளாத பூரண அன்பு, ஆழமான ஆலையிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆலையிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான சொல்லுங்க. அளந்து பார்க்க முடியாத இயேசுவின் அன்பு. அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு, இயேசுவின் அன்பு. தள்ளாத ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். மகிழ்ச்சியோடு கை தட்டி நாம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைவெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்கு. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக உள்ளத்தில் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா. மகிழ்ச்சி விடுதலையோடு. ஆமென் ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். மறந்து நாம் பாடுவோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. ஓ பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து ஆமென். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த அன்புல கொண்டாடணும். ஹல்லேலூயா. அனைவரும் அமரலாம். ஹல்லேலூயா. ஆமென். அருமையான பாடல்.
அது ஒப்பில்லாத அன்பை ஒவ்வொரு பேட்டர்ன்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டாடுகிறோம். உட்காருங்கம்மா, உட்காருங்க. தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது என்றும் மாறாதது. அந்த அன்பு மாறுங்களா? சொல்லுங்க, அந்த அன்பு மாறுமா? யார் சொன்னது? ஏசப்பா சொன்னார். யார் சொன்னாங்க இதை? இல்லை, எனக்கு யார் சொன்ன? இப்போ யார் சொன்னீங்க? கை தூக்குங்க. அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்களா? பார்த்தீங்களா? அந்த அம்மாவை போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாங்க. யாருன்னு பார்த்துட்டு இருக்கிற சொல்லிட்டு போயிட்டாங்க பாருங்க அந்த அம்மா. அப்போ இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. பார்த்தீங்களா? இயேசுவின் அன்பு மாறாத அன்பு என்று சொல்லப்படுகிறோம். ரோமர் 5:8 பார்க்கிறோம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. நல்லா இருக்கும் போது அந்த அன்பை விளங்க பண்ணல. நீ பாவியா துரோகியா அவரை விட்டு தூரமாக இருக்கும் போது நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி அந்த அன்பை ப்ரூஃப் பண்ணாராம். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளும் இந்த உலகத்தில் ஒருத்தர் நம்ம அன்பு செலுத்தணும்னா ஒருத்தரை அப்படியே ஏற்றுக்கிறது தான் உண்மையான அன்பு. சொல்லுவோம்ல, அவன் பணக்காரனோ ஏழையோ அழகோ அழகில்லையோ, உன்னை அப்படியே நான் உண்மையாக உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எந்த ஒரு உறவை ஏற்றுக்கொள்ளுதோ அந்த உறவு காலத்தை தாண்டியும் கடந்து நிற்கும். ஆனால் அழகு, செல்வம், வசதி, சொத்து, படித்தவன் படிக்காதவன் இதெல்லாம் பார்த்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ஒரு அன்பு செலுத்தணும்னா அது கொஞ்ச நாளில் என்ன ஆயிடுது, அந்த உறவெல்லாம் போயிடுது. கொஞ்ச நாள்லேயே அன்னைக்கு அப்படிலாம் சொன்னீங்களே, ஆமாம் அன்னைக்கு அப்படிலாம் இருந்த, இன்னைக்கு இப்படி இருக்கிற, அன்னைக்கு உன் குடும்ப சூழ்நிலை இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இப்படி இருக்கு. எத்தனை உறவுகள் இது மாதிரி. அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கல்யாணம் ஆன புதுசுலலாம் அப்போல்லாம் என் பையனுக்கு பிள்ளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்களே. ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோங்க. உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் நண்பர்கள் யாரோ ஒருத்தர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. இத்தனைக்கு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏசப்பா உங்களை இருக்கிற வண்ணமாக அக்செப்ட் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த அன்பு நம்ம வீட்டு இந்நாள் வரைக்கும் விலகி போல. நீ பாவையா துரோகியா இருக்கும் போதே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். இன்னும் உன்னை என் சமூகத்தில் வந்து சேர்க்கும் வரை உனக்காக நான் என்ன பண்ணுவேன், பரிந்து பேசிக்கொண்டே இருப்பேன்னு சொல்றதா இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. அது என்றும் மாறாதது, காலத்தால் அழியாதது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அழியாத வார்த்தைகளால் பேசுகின்ற அன்பு, அது மாறாத அன்பு. ஹல்லேலூயா. என் மீறுதலுக்காய் அவர் காயப்பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். அருமையான பாடல், அனைவருக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலை அனைவரும் கண்களை மூடி பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. பாடி ஆவியானவருடைய வழிநடத்தலுக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். இந்த வேலையில் முழுமையாக பாடல் தெரிந்தவங்க பாடுங்க, ரிலிக் தெரியாதவங்க அப்பப்போ நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துக்கோங்க. அந்த பாடம் முடிகிற வரைக்கும் அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுங்கள். உங்களை ஒருத்தர் நேசிச்சிருக்காரு, அவர் மட்டும் உங்கள் சிந்தையில் இருக்கட்டும். பாடுவீங்களா? மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றும்மை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் ஆவலாய்
இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்னிருவருக்கான் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்கான் இயேசு நொறுக்கப்பட்டார். மீறுதல்களுக்கான் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. ஆமென். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னைக்கு மட்டும் அவர் தாழ்த்தாம இருந்திருந்தா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிருக்க முடியாது? சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர், டக்கு டக்குன்னு சொல்லிடுறாங்க. வெரி குட். இன்னைக்கு அவர் மட்டும் உயர்த்தாமல் இருந்திருந்தா நம்ம உயிரோட வாழ்ந்திருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நாம் நம்மை தாழ்த்தும் போது பலர் உயிரோடு வாழ்வாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு தான் நமக்கு சொல்லி தந்தார், என்னை போல மாறுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரட்சிப்பு தந்துட்டார், கிருபை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டதை பிரயோஜனப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுவின் உள்ள சிந்தை நமக்குள்ளே இருக்கணும்னு நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆவியானவரை வாஞ்சித்து பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ரோமர் 5:5 பார்க்கிறோம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு, பரிசுத்த ஆவியினால தான் அந்த தேவ அன்பை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த அன்பின் ஆவியானவர் வரும்போது நாமும் நம் சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் அன்புள்ள ஜனங்களாக நாம் மாறுவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற விசுவாசிகளாக நாம் மாறுவோம். ஒருத்தரை பார்த்து அந்த இறக்கம் வரும், பாசம் வரும், அவங்க அழியக்கூடாதுன்னு அவங்களுக்காக ஜெபிக்க தோணும். அதை செய்ய வைக்கிறது யாரு? ஆவியானவர். ஹல்லேலூயா. நான் மட்டும் நல்லா இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, நானும் நல்லா இருக்கணும், என்னோட எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும். இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே ஆவியானவர் நம்மத்திலே பலமாக இறங்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனையோ பேர் உளையான சேற்றில் இருக்கிறாங்க, பாவக்கட்டுகள் இருக்கிறாங்க. அவங்களே ஆண்டவர் பாவம் கழுவி தூய்மை ஆக்கணும், நம்மை தேவன் பயன்படுத்தணும் இந்த வேலையிலே என்று சொல்லி கேட்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு உங்கள் அங்காளி பங்காளி, உங்கள் நண்பர்கள், வேலை செய்கிற இடத்துல இருக்கவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமென். உங்கள் கூட ஒன்றா சாப்பிடுவாங்க, ஒன்றா அவங்க கூட ஒர்க் பண்ணலாம்,
உங்கள் சொந்த பந்தங்கள் இருக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாம் ஒன்றா இருக்கீங்க, ஒன்றா செட் ட்ரெஸ் போடுறீங்க. பரலோகத்தில் வெண்வஸ்திரம் தெரிச்சு எல்லாம் ஒன்றா இருக்கணுமா? அதான் அன்பு. ஹல்லேலூயா, ஆமென். அவங்கள எந்த சூழ்நிலை இந்த உலகத்தில் விட்டு கொடுக்காது, நீங்கள் பரலோகத்தில் விட்டு கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. எப்படி ஆகிலும் செபிங்க, ஒரு நாள் அவங்க அந்த அன்பை அறிந்து கொள்வாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதனால் சீனாய் மலையில் இறங்கி வந்தீரே, ஆத்ம தாகத்தை நீர் அன்று மோசேக்கு தந்தீர், அதே போல் இன்று எங்களுக்கும் தாங்கப்பா. ஹல்லேலூயா. அதுக்கு எங்களுக்கு என்னென்ன தேவைன்னா, ஆவின் வரங்கள் தேவை, எழுந்து ஜொலிக்க அபிஷேகம் என்கின்ற எண்ணெய் தேவை. ஹல்லேலூயா. எண்ணெயும் இல்லாமல் புத்தி இல்லாத கன்னிகையை மாதிரி இல்லை, புத்தியுள்ள கன்னிகைகளை போல எப்பயும் எங்களுக்கு எண்ணெய் தேவை. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் ஆவியானவரோட எண்ணத்தில் தேவை. இந்த வேலையில் எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அன்று யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சொல்றார், அவன் எழுந்து ஜொலிக்கின்ற பிரகாசிக்கிற ஒளியா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு எழுந்து ஜொலிக்கிற ஒளியாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் ஏசப்பா சொன்னார், அன்னைக்கு ஜொலியா இருந்தனால தான் ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவரில் உன்னை போல விசேஷமானவன் யாரும் இல்லை, நீ தான் பெரிய தீர்க்கதரிசின்னு சொன்னார். இன்னைக்கு எழுந்து ஜொலிச்சிங்கன்னா ஏசப்பா உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களை குறித்து பலரும் சொல்லுவாங்க இந்த சாட்சியை. ஏசப்பா என்னை ஊற்றுங்கப்பான்னு சொல்லி கேட்க போகிறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் மார்பலை இனிதாய் சாய்ந்துடணும். விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்தில். அனைவரும் எழுந்து என்ற பாடலை பாடி நாம் ஜெபித்து இந்த ஆராதனை வேற நிலை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. முழுக்க முழுக்க ஆவியானவரை வாஞ்சித்து முழுமையாக ஒப்பு கொடுத்து அந்த தெய்வீக அன்பை எனக்கு தாங்கப்பா, அன்பின் ஆவியானவரே என்று சொல்லி கேட்க போகிறீங்க. ஹல்லேலூயா. கேட்டு நாம் நிறைவு செய்யலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லி பார்க்கிறோம். வெட்கப்படாத சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த வேலையில பலப்படுத்துங்க. நல்ல கண்களை மூடி ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கேட்போம். இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஊளையான சேற்றினின்று தூக்கி தூக்கி எடுத்தவரே, எங்களை ஊளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆமென். பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் இப்போ மத்தியிலே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவர் அசுவாடுகிற நேரம் இது. அனைவர் மேலும் எங்கள் மத்தியிலே. சீனாய் சீனாய் இறங்கி வந்தவரே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே,
ஆத்ம ஆத்மதாகம் தீர்க்க வாழும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்க வாழும் இந்த வேளையிலே. எல்லாரும் கேட்போம். ஆவியானவரே, அன்பினாவி அன்பினாவியானவரே, இந்த வேளையிலே இப்போ வாழும் ஆமென். எங்கள் மத்தியிலே. ஓ glory glory இயேசுவே ஸ்தோத்திரம். இறங்கி வாருங்க. ஆமென். வரங்களினால் இந்த நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் சொன்னீரே, ஊற்றுங்கப்பா. ஆவியின் வரங்களினால் என்ன என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்ன என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து சொலிக்க எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஊற்றுகிறார். ஜொலிக்க glory இந்த வேளையிலே. ஆவியானவரே, ஓ ரகிடமா சாலகனமா தேரா, ஊற்றுங்க இந்த வேளையிலே. போவாரும். ஆமென் 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 ஆமென். ஊற்றுங்க தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும். ஆமென். இறங்கி வாருங்க. ஆமென். சரின் மார்பினிலே இனிதாய் இனிதாய் சாய்ந்திடவே. என் நேசரின் நேசரின் மார்பினிலே ஹல்லேலூயா இனிதாய் சாய்ந்திடவே. எங்குகிறேன் ஏக்கமுற்றேன் விரும்பு ஏக்கமுற்றேன் வந்தேன் பாதத்திலே. ஆவியானவரே, ஆவியானவரே, எல்லாரும் கேட்கலாம். அன்பின் ஆவியானவர் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். இப்போ வாருங்க. இறங்கி இறங்கி மாத்திரே glory ஆமென். வாருங்க இந்த வேளையில ஒவ்வொரு மேலிலும் பலமாய் கீழே போவாரும். இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. போவாரும். பாருங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இறங்க வேலையில இறந்த வேலையில ஒவ்வொருவரும் ஆவியானவரை வாஞ்சித்து எல்லாம் கேட்போம். விடுதலையோடு கேட்போம். ஆவியானவருடைய வழிநடத்தலோடு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென் ஆமென். போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆமென். சோத்திரம் சோத்திரம். ஆமென் சோத்திரம். ஊற்று இந்த வேலையில ஊற்று. ஆமே ஷாகா மாலா தீரா மாலா சீக்கரமா தீரா. ஆமே மாம்சமான யாவர் மேல் உடைய ஆவியை பலமாய் ஊற்றுங்க. கட்டுகள் உடையன இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றுங்க. ஆமே சொத்து. ஆமே ஆமே ஆமே. ரகிதமா ஷால் இரிர கமாலா தீரா கோலமா ஷாலா தீரா. இந்த வேளையில் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும். மௌனமாய் அல்ல, அனைவரும் பெற்றுக்கொள்ளுங்க.
ஆமென், 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 ஆமென். வரங்களினால் நிரப்புங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆமென். ஊற்றுங்க, ஊற்றுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க வாஞ்சையோடு. ஆமென். ஊளையான சேற்று நின்று ஆமென் என்னை எடுத்தவரே, ஊளையான சேற்று நின்று ஹல்லேலூயா பாவம் தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவே மயாக்கும் இந்த வேளையிலே. எல்லா கைகளை தட்டி ஆவியானவர். ஆமென். glory glory. ஊற்றுங்க இந்த வேலை தானே. போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மேல். எல்லாம் வாஞ்சியோடு ஆமென். சிகரமாக்கா சிக்கலமாக்காரா இறங்கி வாருங்க. ஆமென். இந்த வேலையில மேற்கொள்ள இறங்கின அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு தலை மேலும் சிரசு இறங்கி வரட்டும். இந்த காலை வேலையில் அனைவரும் அந்த விடுதலை பெற்று கொண்டு ஆராதிக்க. ஆமென். போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இந்த வேலையிலே ஊற்றுங்க. இந்த வேலையில ஆமென், ஆமென். ஆராதிக்கின்றோம், பார்ப்பொருக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இந்த வேலையில உண்மை ஆராதிக்கின்றோம், பார்ப்பொருக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே பிதாவே ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு கூறுகிறோம், அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே ஆமென், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். glory hallelujah. ஆமென். ஆமென். செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இந்த உலகத்திலே இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பெய்கள் வரக்கூடும். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பெய்கள் வரக்கூடும். இயேசு நிற்பார்கள். இயேசு நாமத்தாலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு. ஆமென். எல்லாரும் அந்த வல்லமை சார்ந்து, அந்த வல்லமையினாலே ஜெயம் எடுப்பேன். இந்த உலகத்தில் ஜெயம் எடுப்பேன். ஆமென். Hallelujah, 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 hallelujah. உயர்த்துவோம் நாமத்தை.
இயேசு நல்லவர், 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 இயேசு நல்லவர். ஹalleluya, ஆமென். glory, உயர்த்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். வேலையிலே ஆமென், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆமென், ஆமென். ஒப்பானவர் யார்? ஒப்பானவர் யார்? ஹalleluya. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்தில வானத்தில் பூமியில உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த உலகத்துல என்னை உயர்த்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யாரோ? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? உண்டு உண்டு இயேசுவே ரத்தத்தால் தலைமை உண்டு உண்டு அற்புதம். ஆட்டுக்குட்டி எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் உண்டு உண்டு அற்புதம். இயேசுவே ரத்தத்தால் உண்டு உண்டு அற்புதம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். ஹalleluya. எல்லா கைகளை கட்டி இந்த காலை வேளையில எல்லா விடுதலையோடு ஆவியானவர் இந்த வேளையில நம்மத்தில் அசைவாடுவதற்காக, பலமாய் நம்மத்தில் காற்றாக வீசினதற்காக நன்றி 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 செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த காலை வேளையிலும் அனைவரும் முழங்கால் படியிடுவோம். முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இன்னும் கிட்டி கிட்டி நான் சேரணும். ஹalleluya. இந்த அபிஷேகம் இந்த பெற்றுக்கொண்டது அனல்ல, இன்னும் உம்முடைய பாதத்தண்டையிலே நான் வருகிறேன். ஹalleluya. அவளாய் சேர விரும்புகிறேன் அப்பா. ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நமக்கென்று ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்திட்டார். நடுக்கடலில் இந்த வாழ்க்கை பயணத்தில் சென்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் வீடு திறந்த பிறகு சீஷர்கள்லாம் மீண்டுமாக போயிட்டாங்க அவங்களுடைய சொந்த வேலை செய்வதற்காக. மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆனால் உனக்கு என்ன தேவை என்பதை அவர் கரையில் இருந்து அவர் தயார் செய்து கொண்டிருக்கிறார். மீன்களை பொறித்திருந்தார். தூரத்திலிருந்து பார்க்கும் போது தெரியாது அவர் என்ன உனக்கென்று ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறார், என்ன உனக்கென்று ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்று நீ நடுக்கடல் இருக்கும் போது தெரியாது. எப்ப நீ கரையில இருந்து அவர் அண்டையில நீ கிட்டி நெருங்கி வரும்போது உனக்காக என்ன குக் பண்ணியிருக்கிறார், என்ன உனக்கென்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார், உன் வாழ்க்கையில் என்ன உனக்கென்று வாழ்க்கையில் திட்டம் தீர்மானம் தரிசனம் வச்சிருக்காருன்னு நீ கிட்ட வரும்போது அறிந்து கொள்வ. அவருடைய சமூகத்தில் நெருங்க நெருங்க அறிந்து கொள்வேன். ஓ, இதுதான் ஆண்டோடைய திட்டம், இதுதான் எனக்கென்று அவர் முன்குறித்ததை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், எனக்கென்று உருவாக்கி கொண்டிருக்கிறார், எனக்கென்று புதிதான ஒரு காரியங்களை அவர் அவருடைய சித்தத்தின்படியாக செய்து கொண்டிருக்கிறார். நான் தூரத்திலிருந்து என் கர்த்தர் அவர் மௌனமாக இருக்கிறார், அவர் பேசாமல் இருக்கிறார், என்னுடைய உபத்திரவத்தையும் கண்ணீரையும் அவர் காண்கிறதே அல்ல என்று சொல்லி நான் புலம்புகிற விசுவாசியாக அல்ல. என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நான் அவர் அருகில் செல்ல செல்ல அதை நான் அறிந்து கொள்வேன். இன்னைக்கு அறிகிற விசுவாசிங்களா இருக்கணும். நம்ம உன்னை கொண்டு என்ன ஒரு செய்யறாருன்னு அதை அறிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா.
அவர் வல்லமைகள் குறைந்து போகவில்லை இந்த நாள் வரைக்கும். ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்த உடனே நெருங்கி செல்லணும். நான் பாவின்னு சொல்லி பேதுரு மாதிரி குடிச்சிடக்கூடாது கடல்ல. இன்னைக்கு நிறைய வேறையில் பேதுரு மாதிரி விழுந்துடுறோம். ஏசப்பா முன்னாடி தான் நிற்கிறாரு, கடல் மேலே தான் நிற்கிறாரு, இருந்தாலும் கடலில் குதிச்சிடுறோம். சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மனிதர்களை பார்த்து குடிச்சிடுறோம். கிட்டி சேர வர முடியல. பிசாசை கிட்டி சேர விட மாட்டான். கிட்டி சேர்ந்துட்டா நீ தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வியே, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வியே, அவருக்காக குழந்தை விட்டு எழுஞ்சிருவே. உன்னை எப்படி நான் கிட்டி சேர விடுவேன்? எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறான். சகோதரனே, சகோதரியே, ஆனால் ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பலனை தர விரும்புகிறார். இந்த உலகத்தை மேற்கொள்ள ஜெயிக்க உலகத்தை வென்ற இயேசு இன்று கர்த்தர் நம் சார்பில் நிற்கிறார், நமக்கு முன்பாக நிற்கிறார். இந்த உலகத்தை பார்க்காதீங்க. அற்ப விசுவாசிகளாக இருக்கக்கூடாது, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக. ஆண்டவரே, நான் கடல் மீது நடப்பேன், இந்த உலகத்தின் மீது நடப்பேன், இன்னும் உம்முடைய அண்டையில் கிட்டி சேருவேன். ஹல்லேலூயா. ஆமென். கேட்போமா? ஹல்லேலூயா. அருமையான ஒரு பாடலை பாடி ஒப்பு கொடுத்து நம்மளே சேர்ப்போகிறோம். முன்னும் கிட்ட கிட்ட சேர்த்துக்கொள்ளுமேன் பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்துக்கொள்ளுமே எனக்காக ஜீவன் தந்த ரட்சகா. இந்த பாடலையே பாடுவோம். திவ்யன் சத்தத்தை ரட்சகம் கேட்டு உம்மை அண்டினே, இன்னும் கேட்டே சேரையன் ஆண்டவா அவள் கொண்டே வந்தே. இன்னும் கேட்டு உம்மை அண்டினே, இன்னும் கேட்டி சேரையன் ஆண்டவா அவள் கொண்டு வந்தே. அயலவர்த்தி இன்னும் கேட்ட கேட்ட சுத்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சுத்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. என்னை முற்றுமை இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளுமே. ஒப்பு கொடுப்போம். உம்மை வாஞ்சையோடு உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே. மீண்டுமாக முற்றுமை இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளுமே. உம்மை வாஞ்சையோடு உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே. பகலவர்த்து இன்னும் கேட்ட கேட்ட சுத்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சுத்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. திருப்பாதத்து தாங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கிறேன். மரியாளை போல உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில்
சந்தோஷமாகிறேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கிறேன். உம்முடைய சமூகத்துல மகிழ்ச்சி அப்பா. உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷமாகிறேன். இன்னும் இன்னும் கேட்க கேட்க சென்று கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்க கேட்க சென்று கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. ஜீவன் தந்த ரட்சகா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இன்னும் கேட்ட செத்துக்கொள்ளும் பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட செத்துக்கொள்ளுமே ஜீவன் ரட்சகா. ஆமென். ஆண்டவரே, தொடர்ந்து வருகிற எல்லா பகுதியிலும் கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாம் கர்த்தருடைய ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லலாம்.